ஓகே. ஸோ விஜய், அடுத்த ஆள நீ தான் கூப்பிடணும்னு ஆசைப்பட்டியா? உங்க பார்வை ஏதோ கோர்வையா ஏதோ சொன்னியே. ஓ அப்பதான் இது மாதிரி ஏதாவது சொல்லி இப்போ நான் ஏதாவது சொல்லலாம் வந்தா கூட இப்போ எது சொல்லலாம் தப்பா இல்லை. ஏன் ஒரு சிலருக்கு கண்களே பேசும் அப்படின்வாங்க. அப்படி பேசக்கூடிய ஒருத்தவங்க அதுக்கப்புறம் நடிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் உங்க நடிப்பு பத்தி பேசினாங்க. போலீஸ் வந்து சில டைம் சொல்லுவாங்களா, எப்படி இந்த டிராஃபிக் ரூல்ஸ் போய் சொல்றதுன்னே தெரியலன்னுவாங்க. அந்த டைம்ல கூட இவங்க வீடியோஸை யூஸ் பண்ணி அவ்வளோ பெரிய மெசேஜை டெலிவர் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. சூப்பரான படங்கள் தொடர்ந்து கொடுக்கக்கூடிய இந்த படத்திலும் சூப்பராக நடிச்சிருக்கக்கூடிய பிரியா பிரகாஷ் வாரியர் அவர்களை நல்ல கைத்தலுடன் பேச அழைக்கிறோம். இவ்வளோ நேரம் போகவே இல்லைல்ல. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் ரியலி சாரி, கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். ஐ டோன்ட் நோ வேர் டு ஸ்டார்ட். கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் ஆஃப்டர் ஐ திங்க் 4-5 years ஆஃப் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இப்போ தான் எனக்கு தமிழில் ஒரு டெபியூ கிடச்சிருக்கு, அண்ட் வித் அன் அமேசிங் டீம். ஸோ ஐ குடன்ட் பி மோர் கிரேட்ஃபுல் ஃபார் தேட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ எல்லாருமே வந்ததுக்கு. அண்ட் எவ்ரிபடி ஹியர், உங்களோட விஷஸ் எல்லாமே நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் எவ்ரிபடி ப்ரெசன்ட் ஹியர், தேங்க்யூ ஸோ மச் எஸ் ஜே சூர்யா சார் ஃபார் பீயிங் ஹியர். தேங்க்யூ செல்வராகவன் சார் ஃபார் பீயிங் ஹியர். அருண் சார், ஷரண்யா மேம், ஜிவி பிரகாஷ் சார், தேங்க்யூ. And I think the one and only reason நான் இந்த படத்தில் வர்றதுக்கு இஸ் ப்ராபப்ளி தனுஷ் சார். அவங்க என்னமோ ஸ்பார்க் எங்கேயோ பார்த்தாங்க, விச் இஸ் வை ஹீ ப்ராபப்ளி கால் மீ. ஃபர்ஸ்ட் எனக்கு ஸ்ரேயஸ் கூப்பிட்டப்போ எனக்கு அது பிலீவே பண்ண முடியல. எனக்கு தனுஷ் சாரா என்னையா கூப்பிடுறாங்க, ஃபார் வை? அண்ட் அவங்க கூப்பிட்டாங்க மீட் பண்ணுறதுக்கு. அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் ரியலைஸ் பண்ணுறேன், மேனிஃபெஸ்டேஷன்றது ரியல் ப்ராபப்ளி. ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ண அந்த டைம்லேருந்து எல்லா இன்டர்வியூலேயும் எல்லாரும் கேட்பாங்க, உங்களோட ஃபேவரட் ஆக்டர் யார், யார் கூட ஒர்க் பண்ணுறோன்னு உங்களுக்கு ஆசை, அந்த மாதிரி. அண்ட் ஐ யூஸ் டு ரிமெம்பர் சேயிங் எல்லா இன்டர்வியூலேயும் தனுஷ் சார் கூட தான் ஒர்க் பண்ணணும், நான் உங்களோட பெரிய ஃபேன், அந்த மாதிரி. So when it happened, I was literally in shock, because na manifest pannadu after all these years has come true undrathu enakku engiyo register aachu for the first time. And it was a wonderful experience working in the film. Enakku first movie a Tamil la I couldn't have asked for a better opportunity. Dhanush sir directorial, GV Prakash sir music, I don't know what better I can ask for. So ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்னோட ஜேர்னி இந்த மூவியில் ஸ்டார்ட் பண்ணதுக்கு. எனக்கு இங்கே இருக்கிற காஸ்ட் கூட நிறையா காம்பினேஷன்ஸ் இல்லை ஆக்சுவலி. பவிஷ் கூட தான் என்னோட மோஸ்ட் ஆஃப் மை சீன்ஸ் ஆர் வித் பவிஷ். ஐம் ஷோர் தி என்டையர் காஸ்ட் இஸ் டன் அ ஃபேபுலஸ் ஜாப் இன் த ஃபிலிம். But Pavish, I have to say thank you for being a sweetheart that you are. I had a wonderful time working with you. And am I missing anybody? Leon, thank you so much. So that's it, I think. Shreyas, thank you for making that call. Like everyone saying, ungaloda life changing call kaga thank you. That's about it. Thank you everyone for being here. Yeah. Thank you. 96 கடையிலேருந்து நமக்காக வந்திருக்க ஒருத்தர், ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் அப்படின்னா கண்டிப்பாக இவருடைய பேர் சொல்லலாம். ரீசெண்டாக வர எல்லா மேடைகளையும் கேட்கி வர்ற அத்தனை ஸ்டார்ஸும் அவரோட அந்த பயணத்தை பற்றியும் அந்த growth பற்றியும் கன்சிஸ்டன்ட் இன்ஸ்பிரேஷன். ஆமாம், சீடிங் அப்படின்ற ஒரு விஷயம் எவ்வளோ முக்கியன்றதை எல்லாருக்கும் உணர்த்தக்கூடிய ஒரு நடிகர். ஒரு நல்ல கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் அருண் விஜய் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். கசிராஜ் சார், செல்வராகவன் சார், it's a very important day for them as a family. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், இதோட ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் வந்து இட்லி கடை ஷூட்டில் ஃபஸ்ட்டு என்கிட்ட காமிச்சார் தனுஷ் பிரதர். காமிச்ச உடனே சொன்னேன், பிரதர் இது வந்து
யூத்தை பயங்கரமாக கனெக்ட் பண்ண போகுதுன்னு. பட் ஆஃப்கோர்ஸ் ரிலீஸ் ஆகி இன்றைக்கி எல்லாருமே அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அண்ட் பயங்கர ரெஸ்பான்ஸ் அதுக்கு. ஐ எம் ரியலி ஹாப்பி. அண்ட் தனுஷ் பிரதரை பற்றி சொல்லணுன்னா இஸ் அ மல்டி டாஸ்கர். எல்லாரும் அவரை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க 24 hours அவர் எப்படி இவ்வளோ பண்ணுறாருன்னு. பிகாஸ் நான் நேராக பார்த்தேன், ஷார்ட் முடிச்சுட்டு போயிட்டு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்காரு. என்ன சார் என்ன பிரதர் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா, இல்லை பிரதர் சும்மா ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. அண்டு கேரவேனில் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஜிவி பிரதர் வந்திருந்தாங்க. அங்கே பார்த்தா டியூன் போட்டு அங்கே பாடிக்கிட்டு இருக்காரு. ஒரு சாங் அங்கே வந்து ரெக்கார்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. பிரதர் தட்ஸ் வாட் இஸ் த பேஷன். அவரை பார்க்கும் போது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. பிகாஸ் அவர் சொல்லுவார் யூஆர் வெரி இன்ஸ்பைரிங் அவர் ஒன்று. பட் ஐ ரியலி ஃபெல்ட் blessed to see that and பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஐ எம் ரியலி ஹாப்பி. ஏன்னா ராயன் பார்த்ததுக்கப்புறம் தனுஷ் பிரதரோட ஒரு டைரெக்ஷனில் பண்ணணும் அப்படின்னு நான் யோசித்தேன். நிறைய டேரக்டர்ஸ் இருந்தாங்க முன்னாடி, பட் அதை பார்த்த உடனே தனுஷ் பிரதரோட பண்ணணும்னு நினச்சேன். காட்ஸ் பிளெஸிங். இட்லி கடையில் ஐ எம் ஒர்க்கிங் வித் ஹிம். ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் அண்ட் வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் அண்ட் வண்டர்ஃபுல் டிரெக்டர். ஏன்னா அவருக்குள்ள அவ்வளோ டைமென்ஷன் இருக்கா அண்ட் அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி இன் டிரெக்ஷன். அண்ட் அதை பார்க்கும்போது வியப்பாக தான் இருந்துச்சு. அண்ட் ஐம் ஷுர் இந்த படம் நிச்சயமாக வேறு ஒரு மார்க்கை க்ரியேட் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. பிகாஸ் ஐம் ஷுர் ஜிவி பிரகாஷ் பிரதர், யூ அண்ட் தனுஷ் பிரதர் ஹேவ் அ வண்டர்ஃபுல் கெமிஸ்ட்ரி. அண்ட் ஒவ்வொரு பாடல்களும் உங்களுக்கு வந்து ஹிட் ஆகிட்டுருக்கு. அண்ட் கோல்டன் ஸ்பேரோ ரிலீஸ் ஆன உடனே இட் வாஸ் ஆன் லூப் நான் கேட்டுட்டு இருந்தேன். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ டூ. ஒரு பாடல் மட்டும் இல்லை, எல்லா பாடலுமே ரொம்ப, ஏன்னா ஆல்பம் ஹிட்ஸ் தான் நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் 2 பேரும் சேர்ந்து. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி தட் இந்த படமும் பெரிய அளவில் போகும் அப்படின்றதுல. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே வந்து அவ்வளோ நியூ டேலண்ட்ஸை தனுஷ் பிரதர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையும் பிளஸ் பண்ணுறதுக்காக, விஷ் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். ஐ எம் ஷுர் தனுஷ் பிரதருக்கு வந்து மனசெல்லாம் இங்கே தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஷூட்டிங் அப்படி கண்டினியூ ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி சாங் போயிட்டுருக்கு. நேற்று நைட்டு தான் வரைக்கும் நாங்கள் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் இங்கே வந்தோடனே அவருக்கு சாங் போகுது. ஸோ ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். பவிஷ் ஷூட் அப்பயே அவர் வந்திருந்தார். அண்ட் வந்துட்டோமே, உள்ளே வந்துட்டோம், இனி என்ன அப்படின்னு இல்லாமல் நான் ஜிம்முக்கு போனேன் ஈவினிங்கு நைட்டுக்கிட்ட. ஐ திங்க் 9 o'clock ஜிம்முக்கு நான் போயிருந்தேன். அப்போ பார்த்தா அவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அப்போயே தெரிஞ்சது இஸ் டெடிகேஷன். ஸோ என்ட்ரி வந்துட்டீங்க. அண்ட் இஃப் யூ கீப் கான்சன்ட்ரேட்டிங் அண்ட் அதை உண்மையாக நீங்கள் லவ் பண்ணி பண்ணிங்கன்னா நிச்சயமாக அது வந்து வேறு லெவலில் உங்களுக்கு கொண்டு போகும். அண்ட் அனிகா, என்ன இருந்தாலும் ஒர்க் பண்ணேன். அப்போ குழந்தையா பார்த்தது, இப்போ இன்றைக்கி அவங்க ஹீரோயினாக வந்தது. ஐம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் kudos and wishes to you too. And Priya Prakash, wishes to her. And Matthew Thomas and Venkatesh and Rabia and Ramya and Siddhartha, எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்த படம் எல்லாரையும் ஒரு வேறு மாதிரியாக ஒரு வைபை க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் விஷஸ் டு வண்டர்பார், ஸ்ரேயாஸ், வண்டர்ஃபுல். அண்ட் ஆஸ் அ டீம் சூப்பர். எனக்கு அங்கே இருக்கும் போது பார்க்குறேன், ஃபைட் முடிஞ்சோடனே சாங்க்கு நீங்கள் அரேஞ்ச் பண்ண விதம் அண்ட் த டீம் யூ ஹேவ் இஸ் மைண்ட் ப்ளோயிங். ஐ திங்க் அது ஒரு பெரிய சப்போர்ட் தனுஷ் பிரதருக்கு. ஸோ ஐ விஷ் த ஹோல் டீம் த வெரி பெஸ்ட். அண்ட் எல்லோரும் ஜாலியாக வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள், ஜாலியாக போங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராபியா. இந்த மூவியில் ஐம் டெபியூவிங் along with Pavish, Ramya, Venki, other amazing cast. First when I got the call in the movie, I didn't believe it at all. தனுஷ் சார் எப்படி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். என்னால் பண்ண முடியுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் சார் வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் இன் மீ. அண்ட் வி ஆல் நோ அவருக்கு வந்து ஒரு அமேசிங் ஐ ஃபார் டேலண்ட் இருக்குது. அதனால் அங்கேருந்து வி காட் ஆன் போர்ட். ஐ ஹேட் அ பிளாஸ்ட் ஷூட்டிங் திஸ் ஃபில்ம். ஐ ஹோப் எங்களை வந்து எல்லோரும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அண்ட் யூ வில் என்ஜாய் த ஃபில்ம். I want to thank the entire team and my amazing cast. எனக்கு வந்து
ஃப்ரெண்ட்ஸோட சும்மா ஃபன் பண்ணுற மாதிரி தான் இருந்தது இந்த படத்தில் நடிச்சப்போ. உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆப்வியஸ்லி லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், தேங்க்யூ ஸோ மச் தனுஷ் சார். டுடே ஹீ இஸ் நாட் ஹியர் வித் அஸ். வி மிஸ் யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸ்ரேயஸ் தேங்க்யூ கூட சேர்ந்து பாடுவோம். அப்படி ஒரு ஃபீல் இருக்கும். காரில் போயிட்டு இருக்கணும், கொஞ்சம் சவுண்ட் வைப்பா அப்படின்ற ஃபீல் கொடுப்பாங்க. ஸோ தொடர்ந்து நல்ல சூப்பரான பாடல்களை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய சுப்லாஷினி அவர்களை நல்ல கயத்திலிருந்து பேச அழைக்கிறோம். வெல்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் இது வந்து ஆக்சுவலி எதிர்பார்க்கல. ஸோ நான் வந்து அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணல. ஆனால் ஸ்ரேயஸ் சார் வந்து பேசும்போது சொன்னார் வந்து இந்த பாட்டு வந்து இந்த படத்துக்கு ஒரு அட்ரெஸ்ஸாக அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி. ஆனால் என்னோடய பர்சனல் ஒப்பீனியனில் என்னோடய கரியருக்கே வந்து இது ஒரு அட்ரெஸ்ஸாக அமைஞ்சிருக்குன்னு நான் சொல்ல விரும்பிக்கிறேன். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை என்னை நம்பி கொடுத்த ஜிவி பிரகாஷ் சாருக்கும் தனுஷ் சாருக்கும் எனக்கு நான் எப்போவுமே கடமைப்பட்டிருப்பேன். அண்ட் லைக் ஸ்டூடியோவுக்குள்ளே என்டர் ஆகும்போது தெரியல எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னோடய ஷோல்டரில் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் ஜாலியாக தான் பண்ணிட்டு வந்தேன். உள்ளே நிறைய நர்வஸ்னஸோடு போனேன். ஆனால் வந்து தனுஷ் சார் வந்து கொஞ்சம் கலாய்ச்சி விட்டு ஜாலியாக என்னை ரெக்கார்ட் பண்ணி அமிச்சாங்க. ஆனால் வந்துட்டு வெளியில் வரும்போது கூட எனக்கு தெரியல நம்ம என்ன பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்துக்குமே நன்றி. அண்ட் thank you so much for the opportunity, sir, and I hope you all love the film also. So yeah, thank you so much. அப்படி இப்படி எங்களுக்காக ஒரு ரெண்டு லைன். பேசும்போதே அழகா இருக்குன்னு சொன்ன ஒரே ஆள் நீங்க தான் நினைக்கிறேன். அப்படியா? யாருன்னு தெரியல. நான் வேணா போய் இப்போ நீங்கள் அந்த இதெல்லாம் கேட்பீங்களா? உங்களுக்கு நான் சொல்கிறேன், நான் ரிவர்ப் கொஞ்சம் வைங்க, அந்த லெவல் பண்ணி எல்லாம் தலைவன் பண்ணிடுறேன் எங்கால அவர். இப்போ பாருங்கள் எங்களுக்கு சரி, நான் அவங்கள பாட சொல்லி கேட்கலாமா என் கூட? யாரு? எல்லாருமே சிங்கர்ஸ் தான், அமேசிங் டேலண்ட்ஸ். கீகி வாய்ஸ் நீங்கள் பாட்டில் கேட்டது இல்லையா? வாங்க. சூப்பர். நான் பெரிய ஃபேன் ஆக்சுவலி ரெண்டு பேருக்கும். நாங்கள் பாடினா அடிப்பீங்க நீங்களே, அதனால் நாங்கள் டார்லிங்ஸ் பாடுவாங்க, நாங்கள் எல்லாம் சேர்ந்துக்கிறோம் உங்க கூட. ஓகே ஓகே தானே? ஓகே ஓகே. கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில் ஆரோ, நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ, மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ, சிங்கிங் டூயட்டு வேற யாரோ, கப்பல் கோலு இவ சிங்கிள சுத்தின காலு, சங்கதி என்னன்னு கேளு இனிய வந்தா ஆளு, நெத்திலி மீன் ஒரு கெத்தல சுத்துற நீனு, நிக்குது லைனு நீ மெனுக்குற மூணு. யாருமே என் கூட பாடவே இல்லை. ஏன்னா இது நல்லா இருக்கு, அதுக்கு கெடுக்கூடாதுன்றனால தான் டார்லிங்ஸ் நாங்களும் அமைதியாக இருக்கோம். யோசிச்சு பாருங்க, கூட சேர்ந்து நாங்கள் ட்ரைட்டா அப்படின்னா என்னடா கரகரன்னு இருக்கு, சரியா டியூன் பண்ணுறான்னுவாங்க. ஒருத்தருக்கு எது வருமோ அதை நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க டார்லிங். தேங்க்யூ ஸோ மச். லோட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். தேங்க்யூ. மீதி 4 லைன் உங்களுக்காக கீகி பாட போறாங்க. சின்ன வயசுல குட்டியா இருக்கும் போதே பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மர்னு எல்லாருக்குமே தெரியும். ஆமா, இவங்க இப்போ நம்ம வீட்டில் சொந்தக்காரர் ஒருவர் பார்த்துருக்கேன், வந்து சொல்லுவார், என்ன அதுக்குள்ள வளர்ந்துட்டு அப்படின்ற மாதிரி. முந்தானே அவங்க பாட்டு பார்த்துருந்தோம், ஆனால் இவங்க பார்த்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கலக்கிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன வேணும் சொல்லலாம், கால் ஷீட்ல அப்புறம் வர சொல்லுன்றாங்க. அந்த அளவுக்கு பயங்கர பிஸியா இருக்கு. பாய்ஸ் ஃபேன்ஸ் தான். ஆமா, சூப்பரா அழகா நடிக்கக்கூடிய ஒரு நடிகை. நல்ல கைத்தல். லெட்ஸ் வெல்கம் அனிகா சுரேந்திரன். தனியா கத்துன பத்தியா? கன்ஃபார்மா நம்ம பசங்க தான். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் பாய்ஸ் ஃபேன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்த தனுஷ் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்யூ. ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்க கூட ஒர்க் பண்ணுறது இட்ஸ் அன்பிலீவபிள் அண்ட் ஐ வில் நெவர் எவர் ஃபர்கெட் சர்டன் லெசன்ஸ் தட் இன் லைஃப் தட் ஹீஸ் டாட் மீ. அவங்க பெரிய தேங்க்யூ. அண்ட் இந்த ஃபுல் படம் இவ்வளோ ஜாலியாக பண்ணுறதுக்கு காரணம் இங்கே இருக்கிற காஸ்ட் தான் எனக்கு. பவிஷ், தேங்க்யூ ஃபார் பீயிங் த பெஸ்ட் பேர் ஐ குட் பாசிபிளி ஆஸ்க் ஃபார் மை டெபியூ இன் தமிழ். வெங்கி, ராவ்யா, ரம்யா, பிரியா, சித்தார்த், மேத்யூ, நிறைய பேர் இருக்குது, சரண்யா மேம், சரத் சார், தேங்க்யூ ஃபார் பீயிங் ஸோ சப்போர்ட்டிவ். அதுக்கப்புறம் த டீம் behind the scenes, DOP Brito sir,
காவ்யா மேம், ஸ்ரேயஸ் சார், அஸ்வத் சார், வேறு யார் இருக்கு, யா ஆல் தி ஏடிஸ், ஏசிஸ், ப்ரொடக்ஷன் டீம், யூனிட்ஸ், மேனேஜர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ. இங்கே வந்திருக்கிற மீடியா, தனுஷ் சார் ஃபேன்ஸ், ப்ரெஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் வெரி இம்பார்ட்லி எனக்கு அம்மா கூட தேங்க் பண்ணும். அவங்க இல்லைன்னா இது எதுவும் இட் wouldn't have happened. So big thank you for my mom. She's been my backbone since day one. And last but not least, இவ்வளோ வருஷமாக என்னை சப்போர்ட் பண்ணுற ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய தேங்க்யூ. I've been working since I was a child actress and அவ்வளோ அன்பு கொடுத்துருங்க. And I'm doing my first film lead. So the same love I hope you will give me as well. So thank you so much. 21st படம் வரப்போகிறது, எல்லாரும் போய் பாருங்கள் தியேட்டர்ஸில் அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரி, ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து பண்ணி நம்பிக்கையை விட நண்பனின் கை பெருசுன்ற மாதிரி இவர் கூட இருக்க அத்தனை பேரும் சொல்லியிருக்காங்க. இவர் தான் எனக்கு சொன்னார், இவர் என்ன சப்போர்ட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருக்கும் பிடித்த நம்மளோட ஃப்ரெண்டி டார்லிங் ப்ரோ ஜிவி பிரகாஷ் அவர்களை கைத்தட்டல் கட்டலாம் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மீடியா, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், ஆல் த செலிப்ரிட்டிஸ் ஹியர். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்கள் டேரக்டர் அங்கே இருக்கார், ஸ்டேஜ் ஏற மாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிக்கிறாரு செல்வா சார். விஜயலட்சுமி மேம், கஸ்தூராஜா சார் வணக்கம். தனுஷ் சாரால் இன்றைக்கி வர முடியல, இன்றைக்கி ஷூட்டிங்கில் இருக்காங்க. இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு யங்கான ஃபிலிமு, யங்கான ஒரு ஆடியோ. இவ்வளோ நாளாக வந்து என்ன சொல்கிறது, பெரிய பெரிய பீரியட் ஃபிலிம்ஸு, வார் ஃபிலிம்ஸு இப்படிலாம் மியூசிக் பண்ணிவிட்டு ஒரு யங்காக ஒன்று பண்ணுவோம், எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு ஒரு செம்மையாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு தனுஷ் சார் சொன்னாங்க. ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த ஆல்பம். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆல்பம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆல்பம். நான் ரீசெண்டாக பண்ணதுலேயே எனக்கு பர்சனல் ஃபேவரட்டான ஆல்பம் நிலவுக்கு என்னடி என்மேல் கோபம். அதோடைய ஆட்டிடியூடு, ப்ரோக்ராமிங்கு, ஸ்டைலு, மிக்சிங்கு எல்லாமே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக யங்காக ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மாற்றி பண்ணேன். அண்ட் பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. எப்போவுமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதாவது முக்கியமாக சில காம்பினேஷன்ஸ் இருக்கும், எனக்கும் தனுஷ் இருக்கும். முதல்ல நானும் அவரும் சேர்ந்த படம் வந்து பொல்லாதவன். ஸோ அது வந்து 2 பேருக்குமே லைஃப்பில் மாற்றி விட்டுருச்சு. அப்புறம் மயக்கம் எனக்கு அப்புறம் ஒரு பெரிய கேப் இருந்துச்சு, 10 வருஷம் நாங்கள் வேலையே செய்யலை. சரி, திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆரம்பித்து ஃபஸ்ட்டு பண்ண படம் தான் அசுரன். ஸோ அதுவும் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. ஸோ இப்போ ஒரு டிரெக்ஷனில் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். டெஃபினட்டாக ஒரு மேஜிக் இருக்கும்னு நம்புகிறேன். படம் பார்த்துட்டோம், ஒரு ஷோர் ஷாட்டாக இருக்கும். ஸ்ரேயஸ் சொன்னார் எதுவுமே பண்ணல, எதுவும் வாங்கலைன்னு. இந்த ஜெயிலர் படம்லாம் முடிஞ்ச உடனே எல்லாரையும் கூப்பிட்டு பயங்கரமாக கவனிச்சாங்க ஸ்ரேயஸ். அந்த மாதிரி படம் ஓடணும்னு தெரிஞ்சிருச்சு, பார்த்து இது வேற. அது ஸ்ரேயஸ் கிட்டேருந்து கால் வந்தால் ரொம்ப ஸ்பெஷல் நாங்கள். ஆனால் ஸ்ரேயஸ்க்கு கால் அடிச்சா எடுக்க மாட்டார், அது வேற இருக்குது. கால் எடுத்துருங்க ஸ்ரேயஸ், படம் ரிலீஸ்க்கு அப்புறம் வெங்கியும் பவிஷும் பயங்கரமாக கிரிக்கெட் ஆடும்போது நடிப்பாங்க, சூப்பராக நடிப்பானுங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் டேரக்டராக, அப்புறம் ஸ்டேஜில் பயங்கரமாக. ஆனால் ரியலி ஸ்வீட் கிட்ஸ், லைக் எப்படி சொல்கிறது, ஒன்றா பார்த்து வளர்ந்த பசங்களாக இருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஆல் தி ஆக்டர்ஸ், ரம்யா, ராபியா, பிரியா, வெங்கி, அனிகா, மேத்யூ, பவிஷ் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. சில டிரெக்டர்ஸ் வந்து கிட்ட ஒர்க் பண்ணுறது ஆக்டர்ஸ்க்கு பெரிய ப்ளஸ். செல்வா சார், தனுஷ் சார் என்னென்னா ஒரு ரியாக்ஷனுமே நடித்து காமிச்சிருவாங்க. இங்கேருந்து பர்ஃபார்ம் பண்ணி எக்ஸிட் ஆகி அங்கே அவுட்டு போகிற வரைக்கும் பர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிருவாங்க. அதை வந்து நம்ம அதோடைய 60% பண்ணாலே ஒரு மேஜிக் தான். அதனால் தே ஆர் வெரி பிளஸ்ட் டு கெட் தனுஷ் சார் அஸ் த டிரெக்டர். இந்த ஃபிலிம் சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு மேலே நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். பேக்ரவுண்டும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ட்ரெய்லரும் பெருசாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹிட் ஃபிலிம்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ, பிளஸ் தெம் ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஸோ கிக்கி ஸ்டார்ட் பண்ணிடுமா அந்த முக்கியமான லான்ச்சை? எஸ். பட் அதுக்கு முன்பாக எல்லோரும் காலை வணக்கம்ங்க. வந்திருக்கக்கூடிய ப்ரெஸ்ஸு, நம்ம மீடியா எல்லாருக்குமே என்னுடைய வந்திருக்கக்கூடிய தனுஷாரோட ஃபேன்ஸ் அண்டு எல்லா படம் சம்மந்தமான ஆல் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய காலை வணக்கம். ஓகேயா, இந்த படம் நான் பார்த்துட்டேன். சூப்பராக வந்திருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப அழகான ஒரு படமாக அது வந்திருக்கு. ட்ரெய்லரில் சொல்கிறாங்கல்ல, ஜாலியாக வாங்க, ஜாலியாக போங்க, சந்தோஷமாக போங்க. அது வந்து கேரண்டிங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப கேரண்டியான ஒரு விஷயம்.
இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ நிறைய ஆக்டர்ஸ் புதுசாக வேணும். அது வந்து கொஞ்சம் பற்றாக்குறை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு வந்து தனுஷார் வந்து ஒரு பட்டாளத்தையே ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. எல்லாத்தையுமே ஒரு நல்ல பிரமாதமான ஒரு ஒர்க் வாங்கியிருக்கிறாரு. அருமையான கதைக்களம். நான் சொன்னால் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு சிலருக்கு ஃபீல் ஆகலாம். இருந்தாலும் நான் சொல்கிறேன் பரவாயில்ல. ஏன்னா என் மனசில் ஃபீல் ஆகிறது நான் சொல்லலை, என்றைக்குமே தயங்க மாட்டேன். அதாவது ஒரு டைமில் பாலச்சந்தர் சாரும் அனந்த் சாரும் சேர்ந்து ஒன்று பண்ணுவாங்கள்ல, அதை வந்து சிங்கிள் ஹேண்டடாக அசால்ட்டாக வந்து தனுஷார் பண்ணியிருக்காருங்க. அந்த விஷயம் இது உண்மை. அது ஆக்சுவலாக என்னென்னா அவ்வளோ ஒரு ப்ரீஸியாக, அவ்வளோ ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டோரியை, அப்படி ஒரு இன்றைக்கி இப்போ இருக்க பசங்களோட மனநிலையையும் அதில் இருக்கக்கூடிய எமோஷனும் மிஸ் ஆகாமல் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு சார். அது வந்து எப்படி வந்து ராயனுக்கு அப்புறம் எப்படி இப்படி ஒரு விஷயத்தை அவரால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உண்மையாகவே அமேஸ்டு. என்ன சார், நானே கேட்டேன், சார் எப்படி சார் ராயன் முடிச்சுட்டு அதை ஒன்று போட்டிருந்தேன் தெரியுமா, நான் ராயன் இப்போ ரான் ரஸ்டிக் எட் எமோஷனல்னு போட்டிருந்தேன்ல, இது வந்து ஃபுல் ஜாலி எட் எமோஷனல். அந்த மாதிரி ஒரு 2 டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸை அவ்வளோ அருமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு இயக்குனராகவும் அவர் இருக்காருன்றது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். அப்புறம் எப்படி இருக்காருன்னு பார்த்தா அடுத்து கட் பண்ணால் அடுத்த செட்டுக்கு போனால் இந்த பாஷா வந்து அங்கே போய் மாணிக்கமாக எதுவுமே தெரியாத மாதிரி உட்காந்துக்கிட்டு டைரக்டர் சொல்கிறத கரெக்டாக கேட்டு நடிக்கக்கூடிய ஒரு ஹம்பிள் ஆக்டரும் கூட. தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் டு லேர்ன் ஃப்ரம் ஹிம். டெஃபினட்டாக அது வந்து பின்னாடி அதாவது இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸில் ஆக்ட் பண்ணுறாரு, ஹிந்தி படம் பண்ணுறாரு, தமிழ் படம் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணுறாரு, மற்ற ஆக்டர்ஸ் வச்சு டைரக்ட் பண்ணுறாரு, ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இதெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக பண்ணுறாரு. இதெல்லாம் டெஃபினட்டாக இன்றைக்கி தனுஷார் இங்கே வர முடியல. பட் இருந்தாலும் ஹேட்ஸ் ஆஃப் தனுஷார், ஆல் த வெரி பெஸ்ட். உங்களுடைய இந்த டைரக்டோரியல் வெஞ்சரும் ரொம்ப மிகப்பெரிய வெற்றியாக இருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் இதில் நடிச்சிருக்க ஆக்டர்ஸ் பார்த்திங்கன்னா நம்பர் 1 ஆக்சுவலாக ரம்யான்னு அவங்க நடிச்சிருக்காங்க. ஒரு ஸ்பெஷலாக இருந்தாங்க அவங்க அந்த படத்தில். ஓகேயா. அப்புறம் சித்தார்த், ரபியா இவங்களும் முக்கியமான பார்ட் எடுத்து நடிச்சிருந்தாங்க. பவிஷ் இருக்கார்ல, பவிஷ் வந்து ஒரு நல்ல டான்ஸ் ஆடுறாரு. ஹி லுக்ஸ் வெரி ஹேண்ட்ஸம். அண்டு சில ஆக்டரால் மட்டும்தான் இந்த சைலண்ட்டாக பார்க்குறத ஹோல்டு பண்ண முடியும். சில சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து அந்த சோஃபாவில் அப்படி வந்து கால் அப்படி விரிச்சு போட்டு அப்படி உட்காந்துருப்பாரு. அந்த மாதிரி ஒரு 2 மூணு எடுத்திருந்தார். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ் லைக் கிளின்ட் ஈஸ்ட்வுட் கேன் ஹோல்டு தேட். அந்த மாதிரி ஒரு சரியான ஒரு இது சொல்லணுன்னா அதுதான் உதாரணம். மேபி இந்த பையன் இன்னும் கரெக்டான பாதையில் ட்ரெயின் ஆகி கரெக்டான டைரக்டர்ஸ் கரெக்டான விஷயங்களை கடவுள் பிளஸ் பண்ணால் அப்படி ஒரு இடம் உங்களுக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். மனசார வாழ்த்துறேன். ஐ ரியலி ஃபெல்ட் இட். அந்த சைலண்ட் லுக்கை ஹோல்டு பண்ணுறது அஃப்கோர்ஸ் டைரக்டர் டிமாண்ட் பண்ணியிருப்பார். ஏன்னா எனக்கு டைரக்டர் சாரை பற்றி தெரியும். உட்கார்ந்து பர்ஃபார்மன்ஸ் அது வாங்கினாலும் அதை பண்ணும்பொழுது அது ஒர்க் ஆகணும் இல்லையா, அது உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகிருக்கு. டெஃபினட்டாக உங்களுக்கு காட் ஷுட் பிளஸ் யூ வித் ரைட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ரைட் டைரக்டர்ஸ் இன் ஃபியூச்சர் ஆல்சோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்கி வந்து ராயரில் அசிஸ்டன்ட் டைரக்டர். நமக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நமக்கு பொசிஷன் கொடுக்குறது, டைலாக்லாம் வந்து சொல்லி கொடுக்குறது, டைரக்டர் சார்ட் வாங்கிவிடு. அப்புறம் ரிஹர்ஸ் பண்ணும்போது கூட வச்சுட்டு தான் ரிஹர்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். சார் சொன்ன மாதிரி பொதுவாக ராயனில் நான் நடிக்கும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா தனுஷாரை கூப்பிட்டு சார் அப்படியே நடிச்சு காட்டுங்க சார் பண்ணுங்கள் சார் அப்படின்னா, சார் நீங்கள் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லி அவர் நடிச்சு காட்ட சொல்லி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்குவேன். நைட்டு போட்டு அப்படியே காதில் கேட்டு காலை வந்து ஈஸியாக நடிச்சுட்டு போயிடுவேன். அப்போ வந்து எனக்கு வந்து அதை வந்து ரிஹர்ஸ் பண்ணுறதுக்கு என் கூட இருக்கிறது வந்து வெங்கி தான். ஸோ இஸ் வெரி குட். நான் வெங்கியை பற்றி ஒன்று சொல்லணுன்னா, அந்த எண்ணுயிர் தோழன் பாபு சாரோட லுக் இருக்கும் அவர்கிட்ட. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆக்டர் நல்லா பண்ணியிருந்தார். அப்புறம் மேத்யூ வரலையா? வரல. ஓகே.
அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். அது லியோவில் வந்து விஜய் சாருக்கு பையனாக பண்ணது ஒரு நல்ல காமெடி வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனிகா வந்து ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் ஷி ஹஸ் ஆல்ரெடி ப்ரூவ்ட் இன் விஸ்வாசம், பட் இதில் ஒன் மோர் டைம் ஷி ஹஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஒர்க். அண்டு பிரியா பிரகாஷ் வாரியர் அவங்களும் வந்து ரொம்ப சட்டிலாக சார் வந்து நல்லா கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருந்தார். இப்படி ஒரு மிகப்பெரிய பட்டாளத்தை ஒரு யங்ஸ்டர்ஸை இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து தனுஷ் சார் வந்து வெல்கம் பண்ணியிருக்கிறாரு. இந்த ரம்யாலாம் இப்படி பேசாமல் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு சீன்லாம் இருக்குது செகண்ட் ஹாஃபில், ஒரு பக்கி சீன் ஒன்று இருக்குதுங்க, அதெல்லாம் தியேட்டர் தெரிச்சிடும். அந்த மாதிரி ரொம்ப அது ஒரு லுக்கிலே தூக்கியிருக்காங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் குவாலிட்டி. அது மாதிரி ரொம்ப இது எல்லாத்துக்கு மேலே ஒரு ஜென்சி கிட்ஸ்க்கான ஒரு படம். காதல் வந்து இன்னொருத்தவங்களோட எப்படி, நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் பரவாயில்லன்னு நினைக்கிறேன், ஓகே தானே? அது காதலை வந்துட்டு எப்படி சொல்லலாம், ஏன் வந்து நான் வந்து பாலச்சந்தர் சார் அனந்து சார் மாதிரியான விஷயத்தை நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த ரைட்டிங் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பெரிய பெரிய ஃபிலாசபியை அப்படி டக்குன்னு போட்டுவிட்டு போனார் சார். இப்போ வந்து ஆனால் அந்த எமோஷன் மிஸ் ஆகும். என்ன தான் சென்சி கிட்டாக இருந்தாலும், என்ன தான் ஒரு கிட்டாக இருந்தாலும், என்ன தான் அவங்க வந்து மாடர்ன் தாட்ஸோடு வளர்ந்துருந்தாலும், மாடர்ன் கேஜெட்ஸோடு வளர்ந்துருந்தாலும், ஒரு லவ்னு வரும்பொழுது ஒரு அந்த பொசசிவ்ன்றது விடவே முடியாதுல்ல. அந்த பெயின்ன்றது அது விவேக் சார் சொன்ன மாதிரி அது வேறு டிபார்ட்மெண்ட் கண்ணிலேருந்து கண்ணீர் வருதுன்ற மாதிரியான ஒரு விஷயந்தான். அதை ரொம்ப அழகாக படத்தில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு தனுஷ் சார். அது பாருங்கள், அதாவது எல்லாருமே மாடர்ன், நான் அடிக்கடி சொல்லுவேன் மாடர்னாக பண்ணணும்னு. ஒரு காரில் டோரை மாற்றலாம், சீட்டை மாற்றலாம், ஸ்டேரிங்கோட ஸ்டைல் மாற்றலாம், பட் வீலை மாற்றிட்டோன்னு வச்சுக்கோங்க வண்டி ஓடாது. அதனால் வீலாக தான் இருக்கணும். எவ்வளோ மாடர்னான படம் எடுத்தாலும் அம்மா தான், அப்பா தான், பிள்ளை தான், காதல் தான், தங்கச்சி தான், அந்த சென்டிமெண்ட்ஸ் என்றைக்குமே மாறாது. அதை வந்து ரொம்ப அழகாக யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டுமான படம் இல்லை, இது ஃபேமிலிக்கான படமும் கூட. எல்லாருமே நல்லா வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். எஸ்பெஷலி சரண்யா மேடம் வந்து இங்கிலீஷ் பேசுகிற மாதிரியெல்லாம் ஒரு கேரக்டர் அவர் டெவலப் பண்ணியிருக்காரு. அவங்க இங்கிலீஷ் பேசும்போதெல்லாம் நான் விழுந்து சிரிச்சுட்டு இருந்தேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்டு ஜிவி சார் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பின்னி எடுத்துட்டார். அண்டு அந்த கோல்டன் ஸ்பேரோ சாங்கு நான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து நான் ஹைதராபாத்தில் ஒரு படம் ஷூட்டிங் போயிருந்தேன். அங்கே தனுஷ் சார் வந்திருந்தார் இந்த படத்துக்கு லொக்கேஷன் பார்க்குறதுக்காக. அப்போ எனக்கு அதை போட்டு காட்டினார். நான் அதை பார்த்து ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. பிரியங்கா மோகன்கிட்டருந்து அப்படி ஒரு ஸ்டைலிஷான ஒரு மாமியை, ஒரு யங் க்யூட் மாமியை வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த யங்ஸ்டர்ஸோடு அதை கேமஃப்ளேஜ் பண்ணி அந்த சாங்கை வந்து அந்த ஸ்டோரிக்குள்ளே அந்த இடம் அந்த பாட்டு வரும்போதெல்லாம் அந்த இடத்துல ஸ்க்ரீன் பிளேயில் அப்படி ஒரு கும்முன்னு ஒரு தூக்கும். அந்த மாதிரி ரொம்ப ஒரு அழகான ஒரு அருமையான படம். ரொம்ப எல்லாருக்கும் ஒரு என்ஜாயபிளாக இருக்கும். நான் ஒரு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பார்த்தேன், ஒரு குஷி பார்த்த மாதிரி நான் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. விஷிங் தனுஷ் சார் அண்ட் ஆல் த டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ், எஸ்பெஷலி ஸ்ரேயா சார் பார்த்தீங்கன்னா தனுஷ் சாருக்கு அப்படியே ரைட் ஹேண்டாக அப்படி பக்கமாக இருந்து எல்லாத்தையும் பாதுகாத்து கூப்பிட்டு போய்கிட்டுருக்காரு. டெஃபினட்டாக ஆல் தி பெஸ்ட் ஸ்ரேயா சார். ஏன்னா ஒண்டர் பார் ஃபிலிம்ஸ் வந்து இன்னும் நிறையா படங்களை ப்ரொடியூஸ் பண்ணணும், நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த மாதிரி லைஃப் தரணும். ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றியாக்குங்க. சார் சொன்ன மாதிரி 21st 2 படம் ரிலீஸ் ஆகுது. இன்னொரு பக்கம் நம்ம நண்பர் தான், அவர் படமும் நல்ல ஹிட் ஆகட்டும், இந்த படமும் மிகப்பெரிய ஹிட் ஆகட்டும், எல்லாருமே நல்ல பெரிய ஹிட் ஆகட்டும். அண்டு யங்ஸ்டர்ஸ் நிறையா வரணும், வந்திருக்காங்க. ஐ விஷ் யூ அ கிரேட் லைஃப் இன் ஃபியூச்சர், ஆல் ஆஃப் யூ. ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன். நல்லா எஃபர்ட் போட்டிருக்கீங்க, நல்லா இருக்கணும், நல்லா வாங்க ப்ளீஸ். தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூன்றது அப்புறம் யார் சொன்னாங்கன்னே தெரியாமல் கடைசி வரைக்கும் சிங்கிளாக இருக்கிறது. சூப்பர் டார்லிங். இப்படியே தனியாக இருட்டில் கத்தினே இருப்போம், நம்ம வாழ்க்கை இதே மாதிரி பிரைட்டாக இருக்கட்டும். படத்தில் வர மாதிரி லவ்வுக்கும் லவ் ஃபெயிலியருக்கும் நடுவில் மாட்டிட்டு இருக்கேன் மச்சான். நாங்களாம் லவ் ஃபெயிலியர் நடுவில் மாட்டிப்போம், அந்த மாதிரி பாய்ஸ் நாங்கள்.
ஓகே, ஸோ அடுத்தபடியாக வந்து இவருமே நம்ம தனுஷ் அவர்களுடைய அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். இப்போ நிறைய பேருக்கு சொல்கிறப்போ இது என்னோட முதல் மேடை, முதல் படம் அப்படி சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து கண்டிப்பாக மறக்காமல் மிஸ் பண்ணாமல் சொல்லணும்னு நினைப்போம். அத்தனை பேரும் இவரோட பேரை ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணாங்க. அண்ட் அவ்வளோ சூப்பராக இதுக்கு முன்னாடி வந்து இந்த லெஜன்ஸாக இருக்கட்டும், அவங்களும் படம் பார்த்துருக்கேன், நான் ரசித்தவங்களை அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த டெடிகேஷனுக்கு பெரிய நன்றி. அண்ட் பர்சனலாக அவர் ஒரு தடவை நான் மீட் பண்ண ஒரு ஸ்டுடியோவில் மீட் பண்ணுறப்போ அவ்வளோ ஸ்வீட்டாக பேசக்கூடியவர், எல்லாரையும் அவ்வளோ அழகாக அன்பாக பார்த்துக்கூடியவர், பார்க்கறதுக்குமே ரொம்ப க்யூட்டாக ஹேண்ட்ஸமாக இருக்காரு. எஸ்பெஷலி அவரோட இந்த ஐப்ரோவில் அந்த கட் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்குது. ஆமாம், அது மாதிரி நிறைய விஷயங்கள் ஒருத்தரும் நோட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். அப்படின்னா எல்லாருக்கும் பிடித்த அந்த ஒரு நபரை அழைப்பதற்கான நேரம் இது. பவிஷ் நாராயண் அவர்களை மேடை கழிக்கிறோம். தேங்க்யூ. இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். உள்ளே வரும்போது பெருசாக நர்வஸாலாம் இல்லை, ஆனால் இவ்வளோ பெரிய க்ரௌடு இவங்களெல்லாம் பார்க்கும்போது பக்குன்னு ஆயிடுச்சு. பட் ஆனால் எல்லோரும் அவங்க டைம் கொடுத்து இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நான் வந்து இந்த படம் ஃபுல்லாக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ அந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் வர்றது வந்து ஸ்ரேயஸ் அண்ணா. ஸோ அவரும் எனக்கு அந்த கால் தான். நார்மலாக ஒரு நாள் கால் பண்ணி சார் வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னார். சரி நானும் கேஷுவலாக போனேன். அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்குள்ளே கூப்பிட்டு போனாங்க. என்னெல்லாம் ஆஃபீஸ்க்குள்ளே கூட மாட்டாங்களே, நான் எதுக்கு ஆஃபீஸ்க்குள்ளே போகிறேன்னு நானும் போனேன். பார்த்தா அப்போ சார் வந்து கூப்பிட்டு சொன்னாருப்பா, இந்த நிலவுக்கு என் மேல் இருக்கும் படத்தில் வந்து நீ லீடாக பண்ணுற அப்படின்னாரு. எனக்கு வந்து காலும் ஓடல கையும் ஓடல, நான் அப்படியே நின்றுட்டேன். எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில. ஸோ அந்த கால்க்கு ஸ்ரேயஸ் ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தோட விஷுவல் டைரக்டர் காவ்யா மேம்க்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ட்ரெய்லர் பார்த்தேன், அது நான் தான் நம்பவே முடியல, என்னை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் காவ்யா மேம், யூ பின் அ பிக் சப்போர்ட் ஃபார் மீ த்ரூ திஸ் ஃபிலிம். அண்ட் அடுத்து அஸ்வத்தானாவுக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். நான் கேமரா முன்னாடி இல்லைனா அஸ்வத்தானா கூட தான் இருப்பேன். ஸோ என்னை எப்போ பார்த்தாலும் என்ன நான் ஸ்ட்ரெஸ்டாக இருந்த ஃபஸ்ட்டு அவர் தான் பார்த்து பேசி சில் பண்ணி விட்டு என்ன போயிடுவார். ஸோ தேங்க்யூ அஸ்வத்தானா. தென் அடுத்து வந்து என்னோட லவ்லி காஸ்ட்டுன்னு சொல்கிறத தாண்டிலாம் நான் என் ஃப்ரெண்ட்ஸுன்னு தான் சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் தேங்க்யூ சாரிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் very very grateful for them and very happy that we're all part of this very big project. And next வந்து பிரிட்டோ சார், இந்த படத்தோட கேமராமேன். ஸோ வந்து நான் ஒரு சீன் ஸ்டார்ட் பண்ணும்போது நடிக்கிறப்போ ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவேன், வேறு இடத்துல முடிப்பேன். அது பொசிஷனே இருக்காது, அது பொசிஷனாகவே இருக்காது. பட் நான் அதுக்கேற்ற மாதிரி கேமராலாம் அட்ஜஸ்ட் பண்ணி என்னை நிறையா வாட்டி காப்பாற்றி விட்டுருக்காரு. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜிவி சார், அவர் பாட் நான் சின்ன வயசுலேருந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ சார், அண்ட் உங்கள் மியூசிக்கலில் டெபியூ பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். தென் ஸோ அப்புறம் அந்த படத்தோட எடிட்டர் பிரசன்னா சார் இருக்கார். ஸோ அவரும் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காரு, அவருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் கடைசியாக த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் மை லைஃப் அண்ட் த டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம் தனுஷ் சார். அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிக்கணும்னா அந்த லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும், அதுக்கு ஒரு ரெண்டே கிடையாது. ஸோ ஆனால் வந்து என்னால் தேங்க்ஸ் மட்டும்தான் சொல்ல முடியும். அண்டு எப்படி வந்து நான் அவர் எனக்கு பண்ணதுக்கெலாம் தேங்க்ஸுங்கிற ஒரு வார்த்தை பத்தாதோ, நான் அவரை படுத்தின பாட்டுக்கெலாம் சாரிங்கிற ஒரு வார்த்தையும் பத்தாது. ஸோ பட் ஆனால் ஐ கேன் ஒன்லி ஆஸ்க் சாரி சார். ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல். தேங்க்யூ சார். நீங்கள் என்ன நம்பி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு தெரில, பட் ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் இட் சார். ஐ வில் கீப் ஒர்க்கிங் ஹார்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் 21st February படம் வந்து தியேட்டர்ஸில் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இவங்க வந்து ஒரு கார்ப்பரேட் ப்ரொஃபஷனல்லேருந்து வந்திருக்காங்க. ஷீ இஸ் அ டான்சர், பயங்கரமாக டான்ஸ் ஆடுவாங்க. அண்ட் இப்போ வந்து ஒரு ஆக்டராக டெபியூ ஆயிருக்காங்க. சூப்பர். யார் அவங்க? ரம்யா ரங்கநாதன் அவர்கள். எஸ்.ஜே. சூர்யா சார் சொன்னார் பார்வையிலே அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு. வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே மேடையில் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாரும் இருக்கீங்க. உங்களோட படங்கள் பார்த்து தான் நாங்கள் எல்லாருமே வளர்ந்தோம். இன்னும் ரொம்ப சரியலாக இருக்குது டு ஷேர் ஸ்டேஜ் வித் யூ கைஸ். அண்ட் செல்வராகவன் சார், கஸ்தூரி ராஜா சார், இங்கே டிடி மேம், ஐம் அ பிக் ஃபேன்.
ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன், அவ்வளோ அழகாக இருக்கீங்க நீங்கள். அண்ட் எஸ்ஜே சூர்யா சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சச் கைண்ட் வேர்ட்ஸ், மீன்ஸ் அ லாட். உங்களோட படம் இப்போ ரீசெண்டாக கூட குஷி பார்த்து ஸ்டேட்டஸ்லாம் போட்டேன், கல்ட் கிளாசிக்னு. ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்கள் வார்த்தைகளுக்கு. ப்ரெஸ்டீஜியஸ் ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் வந்திருக்க எல்லா கெஸ்ட்ஸ் அண்ட் நம்ம தனுஷ் சார் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் முதல்ல நான் நன்றி சொல்ல வேண்டியது பெரிய பெரிய நன்றி தனுஷ் சாருக்கு. ஏன்னா என்னை அடையாளம் கண்டுபிடிச்சி, என்னோடய டேலண்ட் டான்ஸ் அடையாளம் கண்டுபிடிச்சி இவ்வளோ பெரிய மேடையில் நான் நிற்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சார் தான். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அவர் ஏதாவது ஒரு டேலண்ட் யார்கிட்டையாவது ரெக்கக்னைஸ் பண்ணால் அவங்களுக்கு பிளாட்ஃபார்ம் கொடுக்கணுன்ட்டு கண்டிப்பாக அவர் என்ன முடியுமோ அதை எல்லாமே பண்ணுவார். அதுதான் எனக்கும் நடந்தது. ஸோ நீக் ரொம்ப ஒரு முக்கியமான படம். அஃப்கோர்ஸ் என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டிரெக்டட் பை தனுஷ் சார்னு சொல்லும்போதே எனக்கு நம்பவே முடியல. இது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக நான் பார்க்குறேன். அண்ட் நான் ஒரு டான்ஸர், சார் வந்து அதை பார்த்து தான் என்னை ஸ்பாட் பண்ணார். அவரை போய் மீட் பண்ணணுன்னு சொன்னப்போ நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். ஆனால் அவர் வந்துட்டு பயங்கர கான்ஃபிடென்ஸ் கொடுத்த டே ஒன்லேருந்து அவர் கொடுத்த மோட்டிவேஷனால தான் என்னோடய கேரக்டர் மோல்ட் பண்ணி ஓரளவுக்கு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் என் கேரக்டர் பற்றி சொல்லணும், இட்ஸ் வெரி சாஃப்ட், ரொம்ப ஒரு பப்ளியான கேரக்டர். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். சார் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான எல்லா ஸ்பேஸும் வந்து கொடுத்தாரு. அண்ட் டான்ஸை அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அண்ட் நான் முன்னாடியே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், என் கேரக்டர் இனிஷியலாக வந்துட்டு அதுக்கு அவ்வளோ டான்ஸ் வைக்க முடியாது, அதனால் அந்த கேரக்டரை ட்வீக் பண்ணி, இல்லை ஃபர்ஸ்ட் மூவி டான்ஸ் காட்டியே ஆகணும்னு சொல்லி அவர் வந்துட்டு என் கேரக்டரே மாற்றி எனக்கு கோல்டன் ஸ்பேரோவில் ஒரு பியூட்டிஃபுல்லான போர்ஷன் கொடுத்துருக்காரு. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். நீங்கள் அதை பண்ணணுன்ற அவசியமே இல்லை, ஆனால் நீங்கள் அதை பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அதுக்கு. அண்ட் இன்னைக்கு விழாவின் கதாநாயகன் ஜிவி பிரகாஷ், ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு சே தட், விழாவின் கதாநாயகன் ஜிவி பிரகாஷ் சார். உங்களுக்கே தெரியும், ஐம் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யுவர் மியூசிக். இப்போ இல்லை, அவரோட முதல் படம் வெயிலிருந்தே நான் பெரிய ஃபேன். அண்ட் ஃபர்ஸ்ட் மூவி டிரெக்டட் பை தனுஷ் சார், மியூசிக் பை ஜிவி பிரகாஷ் சார்னா சொல்லும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நம்பவே முடியல. தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லா பாட்டுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் மற்ற பாட்டை ப்ரொமோட் பண்ணி நான் வந்து கோல்டன் ஸ்பேரோவை நான் ஆடின பாட்டையை ப்ரொமோட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த வாட்டி. அண்ட் நீக் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் பற்றி சொல்லணுன்னா, இது வந்து ஒரு நல்ல பொழுதுபோக்கு படம். இட்ஸ் அ வெரி நீட் லவ் ஸ்டோரி வித் அ லாட் ஆஃப் ட்ராமா, எமோஷன்ஸ் அண்ட் ஃபன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கண்டிப்பாக போய் தேட்டரில் பார்க்க வேண்டிய படம். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். February 21 அன்றைக்கி தேட்டர்ஸில் வருது. சார் ட்ரெய்லரில் சொன்ன மாதிரி ஜாலியாக வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள், ஜாலியாக போவீங்க. ஐ வுட் லைக் டு தேங்க் டீம் நீக், என்னோட கோஸ்டார்ஸ். இது வந்து இவங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஃபன்னாக ஒரு பிக்னிக் வந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் மூவி திடீர்னு போய் தனியாக நடிக்க முடியாது, இவங்க எல்லோரும் கொடுத்த சப்போர்ட்டில் தான் நான் நடித்தேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த என்டர்டெயின்மெண்ட். அதுக்கப்புறம் டிஓபி லியோன் பிரிட்டோ சார் அண்ட் எடிட்டர் ஜிகே பிரசன்னா சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட அட்வைஸ் எல்லாமே நான் எப்போவுமே ஞாபகம் வச்சுப்பேன். அண்ட் என்டையர் உண்டபா டீம் அண்ட் அமேசிங் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஸ்ரேயஸ் and Ashwath. Thank you for always being there and for the amazing hospitality, and thank you Shreyas for making that call. Your call changed my life forever. அதுக்கப்புறம் அமேசிங் சிங்கர்ஸ், சுப்லாஷினி பியூட்டிஃபுல்லாக பாடியிருக்கீங்க. அமேசிங் சிங்கர்ஸ் அண்ட் லிரிசிஸ்ட்ஸ் அண்ட் கொரியோகிராஃபர்ஸ். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பாபா பாஸ்கர் மாஸ்டர். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் கோரியோகிராஃபியில் ஆடுறதே சச் அ பிக் ஆனர். அதுலேயும் அவர் கூட ஆடுறது வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அக்ரிங் டு டூ தட் சார். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து இந்த ஸ்பெஷலான ஈவெண்ட்டை இன்னும் ஸ்பெஷலாக மெமரபிளாக ஆக்குனதுக்கு ரொம்ப நன்றி.